தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய 40 தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிள்ளியூர், விளவங்கோடு, குளச்சல், கன்னியாகுமரி, நாகர்கோவில் மற்றும் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நாங்குநேரி, தென்காசி, கடையநல்லூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம், விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், விருதுநகர், சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனை, மதுரை மாவட்டத்தில் மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, தேனி மாவட்டத்தில் கம்பம், கொங்கு மற்றும் மேற்கு மண்டலத்தில் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உதகமண்டலம், கூடலூர் மற்றும் கோவை மாவட்டத்தில் கோவை தெற்கு, ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர், சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், அதே போல் சேலம் வடக்கு, வடக்கு மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, திருத்தணி 2 தொகுதிகளும், சென்னை மாவட்டத்தில் மயிலாப்பூர், வேளச்சேரி, ராயபுரம், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர், ஸ்ரீபெரும்புதூர், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், திருச்சி மாவட்டத்தில் முசிறி, திருச்சி கிழக்கு, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி, அதே போல் விருதாச்சலம். இந்த தொகுதிகளில் கணிசமாக காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது.